மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம். இங்கே சந்நியாசத்தை பற்றி பேசினார். கர்மபல சந்நியாசம், கர்த்திருத்துவ சந்நியாசம். ஏற்கனவே இந்த சந்நியாசங்கிற பேரில் 2 தலைப்பு வந்தது. 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாசம், 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். பொதுவாக இங்கே சந்நியாசம்னு பேசினாலே இல்லறவாசிகளுக்கு தான் பேசுகிறார். 4வது அத்தியாயத்தில் சந்நியாசத்தை பற்றி பேசுனது இல்லறவாசிகளுக்கு. ஞான கர்ம சந்நியாசம், அறிவினால் செயலை துரத்தல். ஏன்னா செயலை விட முடியாது, சந்நியாசிகளும் விட முடியாது, ஆனால் அவங்களுக்கு செயல் கம்மி. இல்லறவாசிகளுக்கு கர்மம் நிறையா இருக்குது, செயல் இருக்குது. அப்போ எப்படி செயலை விடணும்னா அறிவினால் விடணும்னு அங்கே சொன்னார். இங்கேயும் அதே கருத்துக்க கொஞ்சம் வேறு ஆங்கிலம் சொல்லிக்கிட்டு வர்றார். 5வது அத்தியாயத்தில் உண்மையிலே சந்நியாசத்தை பற்றி பேசினார். காவி போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற சந்நியாசத்தை பற்றி பேசினார். ஆனால் அது உயர்ந்ததாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சிறந்தது அல்லன்ட்டார். பெரும்பாலான மக்களுக்கு அது சிறந்தது அல்லன்னு சொல்லிட்டார். இங்கே இந்த 18வது அத்தியாயத்தில் ஆக்சுவலாக கீதையினுடைய சாரம் எல்லாமே வருது. எல்லா விஷயத்தையும் திருத்தி சொல்கிறார். அந்த 5ல் சொன்னது, 4ல் சொன்னது. பிறகு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்தை பற்றி சொல்கிறாரு. சுருக்கமாக எல்லா 3 குணங்களை பற்றி சொல்கிறாரு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், சிரத்தையை பற்றி சொல்கிறாரு. எல்லா விஷயங்களுமே இதில் சுருக்கமாக இந்த 18வது அத்தியாயத்தில் வருதுன்னு பார்த்தோம். இந்த கேள்வி, அர்ஜுனுடைய கேள்வி என்னென்னா, சந்நியாசம் தியாகம் 2க்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டான். கிட்டத்தட்ட 2 ஒன்றுதேங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வேறு ஆங்கில சொல்லிட்டு போகிறார். சந்நியாசமும் தியாகமும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, கர்ம பல சந்நியாசம், கர்த்திருத்துவ சந்நியாசம்னு 2 சந்நியாசத்தை அறிமுகப்படுத்தினார். அது விளக்கம் நேற்று பார்த்துட்டோம். எல்லா செயல்களையும் கடமையை விடாமல் முறையாக செய்து கொண்டு அதில் வரக்கூடிய புண்ணியம் என்ற பலனை துரத்தல். அதில் வரக்கூடிய புண்ணியம் என்ற பலனை துரத்தல், இதுதான் கர்ம பல சந்நியாசம்னார். ஒரு செயல் செய்தால் பாபமோ புண்ணியமோ வரும். இங்கே இந்த ஞான விஷயத்துக்கு வந்தால் பாவம் செய்ய போகிறது இல்லை, புண்ணியம்தான் பண்ணுவான். அதனால் யஜ்ஞம், தானம், தவம்னு 3 கர்மத்தை சொன்னார். இல்லறத்தில் இருக்கவங்களுக்கு முக்கியமான கர்மம் யஜ்ஞம், 5 விதமான வேள்விகள். தானம்னு ஒரு கர்மம். பிறகு தவம்னா காட்டில் போய் பண்ணுறதில்ல, வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி எவ்வளோ நம்ம கட்டுப்பாடாக இருக்கணுமோ அது தவம்னு சொன்னார். அதை செய்யும் பொழுது நம்மளுக்கு நிறைய புண்ணிய பலன்கள் வரலாம், அதுக்காக செய்கிறது இல்லை. சித்த சுத்தி வரும், அதுக்காக செய்வோம், ஞானத்துக்கு தகுதி கிடைக்கும். அந்த புண்ணிய பலன் எனக்கு வேண்டாம் என்று செய்வது கர்ம பல சந்நியாசம், கர்மத்தினுடைய பலனை துரத்தல். இதுவும் சந்நியாசங்கிறார். இதுவும் சந்நியாசத்துக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். நீங்கள் துறவியாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருந்தாலும் சரி, இந்த புத்தி இருந்தால் தான் மோட்சத்துக்கே வர முடியும். சந்நியாச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த புத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தகுதி கிடையாதுன்னு அர்த்தம். இல்லறத்திலிருந்து இருந்தால் அவர் தகுதி உடையவர்னு அர்த்தம். இது கர்ம பல சந்நியாசம். பிறகு கர்த்திருத்துவ சந்நியாசம்னு என்ன சொன்னார்னா, இது ஞானத்தினால் வரக்கூடிய சந்நியாசம். எப்படின்னா, நான் தான் செய்கின்றேன் அப்படிங்கிற புத்தி இருக்கும். என்ன செயல் செஞ்சால் நான் செய்கிறேங்கிற புத்தி தான் இருக்கும். இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இந்த நல்ல காரியத்தை பண்ணேன், அந்த நல்ல காரியம் பண்ணேன். அதாவது இந்த நல்லவங்களுக்கு வரக்கூடிய ஒரு தோஷம் என்னன்னா, நல்லது செஞ்சாலும் கூட அதை நான் செஞ்சேங்கிற ஒரு ஆணவம் வந்துடும். என்னை விட நல்லவர் யார் இருக்கா அப்படிங்கிற எண்ணம் வரும். 2 நல்லவர் இருப்பாங்க, அந்த நல்லவர் இவருக்கு பிடிக்காது, கெட்டவனை பிடிக்காது, வேறு விஷயம். அவர் மேலே இவருக்கு பொறாமை வரும். 2 பேரும் தானம் பண்ணுவாங்க, என்னை விட அவர் தானம் பண்ணால் இவருக்கு பொறாமை வரும். இதெல்லாம் எதனால் வருதுன்னா, நான் செய்கின்றேங்கிற கர்த்திருத்துவ புத்தியால் தான் வருது. எவ்வளோதான் நல்ல செயல் செய்தாலும் கூட, யாகம், பூஜை, தவம், தானம் எல்லாம் செய்வோம். நிறைய தவம் பண்ணால் கூட நான் செஞ்சேன், இந்த தவம் நான் கொக்கன்று நினைத்தாயா கொங்கணவாயின்னு சொன்னார்ல. ஏன்னா தவம் பண்ணிவிட்டு கொக்கை எரிச்சோன்னு அவருக்கு என்ன வந்துருச்சு, நான் இவ்வளோ பெரிய தபஸ் பண்ணேன்னு என்ன வந்துருச்சு. அது எல்லாருக்கும் இந்த ஆணவம் வரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதை நான் செய்கின்றேங்கிற எண்ணத்தை துரத்தல். அதாவது
இந்த சித்தியெல்லாம் பெற்ற உடனே தவத்தில் பெரிய ஆணவம் இருக்கு. ஒருத்தர் சித்தி பெற்று ஆத்தங்கரையில் அங்கிட்டிருந்து போட்டில் வரணும். இவர் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தவமெல்லாம் பண்ணியிருக்கோம், நடந்து போக முடியுமான்னு பார்ப்போம்ட்டு நடந்திருக்காரு. தண்ணியில் நடக்க முடிஞ்சிருச்சு அவரால். அப்படியே என்ன பண்ணியிருக்காரு, தண்ணி மேலே நடந்து வந்திருக்காரு. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே இங்கே வந்திருக்காரு. இங்கே ஒருத்தர் சாதாரணமாக உட்காந்துருந்தாராம். எப்படிப்பா எல்லாம் கேட்டால் 12 வருஷம் கடுமையாக தவம் பண்ணி இந்த தண்ணியில் நடக்கிற புத்தி வந்துச்சுன்னா பிறகு என்ன செய்யணும், ஒரு இறக்குறது மாதிரி இந்த யானை நிற்குது, இறக்குறது மாதிரி பண்ணி பழக்க வைக்க முடியும் அப்படின்னாராம். சரி அப்படி பாருன்னாரா. அதே மாதிரி ஒரு ஏதோ மந்திரம் சொல்லியிருக்கிறாரு, இறக்க மாதிரி ஆயிடுச்சு. பிறகு ஒரு மந்திரம் பிழைச்சிருச்சான். நீ 12 வருஷம் பண்ண தவத்துக்கு 4 அண்ணா பிரயோஜனம்னாராம் இந்த கோகத்தண்டவர். 4 அண்ணா கொடுத்தா போட்டில் வந்து விட்டுருவான் அந்த காலத்தில். இதுக்காக தவம் பண்ணுறது அப்படின்னாரு. ஏன்னா ஒரு கர்வம், ஒரு சித்திகள் வந்த உடனே கர்வம் வந்துடுது, எல்லாத்துலேயும் வருது. அதனால் நான் செய்கின்றேங்கிற புத்தியை வந்து 2 விதத்தில் திறக்க முடியும். ஒன்று ஞானத்தினால. எப்படின்னா, நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். நம்ம 4வது அத்தியாயத்தில் படித்தோம், அதெல்லாம் திருப்பி பார்த்தா தான் ஞாபகத்துக்கு வர முடியும். இந்த உடம்பல்ல, உடம்புக்கு ஆதாரமான ஒரு சக்தி, அது வந்து ஆத்மஸ்வரூபம். அது இல்லாட்டி உடம்பு செயல்படாது. ஆனால் அது நேரடியாக செயல்படாது. நான் வந்து அழியாத ஸ்வரூபமாக, செயலற்ற ஸ்வரூபமாக இருக்கிறேன்னு ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானம் வந்துச்சுன்னா நான் செய்கிறேங்கிற புத்தி வராது. கர்த்திருத்துவ சந்நியாசம் வந்துடும். அகங்காரத்தை துறத்தல், நான் செய்கின்றேனுங்கிற எண்ணத்தை இந்த ஞானத்தினால துறக்கலாம். ஒருவேளை இந்த ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இந்த இடம் இருக்குது, பூமி அமைதியாக இருக்குது, காற்று வீசலை, எல்லாம் இங்கே இடத்துல புயலும் காற்று வீசி கரண்டெல்லாம் ஆஃப் ஆகி ஒரு பெரிய புயல் காற்று அடிக்குது. உட்காந்து பேச முடியுமா? நம்ம பேசுகிறோம், உட்காந்து கேட்க. இயற்கை வந்து நமக்கு அமையணும். அப்புறம் இன்னொன்று இருக்குது, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். சொல்கிறவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், கேட்குறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இல்லாட்டி அதுவும் செய்ய முடியாது. வெளி இப்போ பார்த்தோம்ல, ஆரம்பித்தோடனே மைக்கு வந்துருச்சு, சத்தம் ஓட்டு போடுங்கள்னு. அப்படி டிஸ்டர்ப் இருந்தாலும் பேச முடியாது. இந்த 3ஐயும் தனக்கு ஆற்றலை கொடுக்கணும். இந்த இயற்கையினுடைய அமைப்பு சரியாக இருக்கணும். வெளி சூழ்நிலை சரியாக இருந்தால் தான் ஒரு செயலே செய்ய முடியும். பிறகு எங்க நான் செய்கிறேங்கிற புத்தி. அப்போ இந்த 4 ஆணவத்தை துறக்கிறது கர்த்திருத்துவ சந்நியாசம். இந்த 2 சந்நியாசத்தை பற்றி நேற்று நிறையா சொன்னோம். ஏன்னா இந்த வாமன அவதாரத்தில் கூட நம்ம சொல்லியிருக்கேன் இந்த உதாரணத்தை. அவர் வந்து வாமனன் வந்து அவருக்கு வந்து அந்த யாகம் பண்ணும் பொழுது நான் பண்ணுறேங்கிற ஆணவம் நிறையா இருக்குது. அப்போ எல்லாத்தையும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, பகவான் வந்து வாமன அவதாரத்தில் வந்து 3 அடி நிலம் கேட்குறாரு. ஒரு அடியில் பூமியை பூரா அளந்துறாரு, இன்னொரு அடியில் விண்ணுலகத்தை பூரா அளந்துறாரு. 2 உலகத்தையும் அளந்துட்டேன், 3வது அடி வைக்க இடம் கொடுன்னு கேட்குறாரு. அப்போ வேறு வழியில் என் தலையில் வைங்கன்னு சொல்லி அவர் காலை கொடுக்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா பூவுலகத்தை அளக்கும்போது இவர் தலையும் சேர்த்து அளந்தாச்சுல, விண்ணூல் எல்லாத்தையும் அளந்தாச்சு. அது என்னென்னா, அதாவது விண்ணூல் எல்லாம் போயிருமா. இவ்வுலக ஆசை விண்ணுலக ஆசையெல்லாம் கடவுள் அழிச்சிட்டாலும் இந்த அகங்காரம் வந்து உட்காந்துருக்குமா. அதை அழிக்கிறதுக்கு கடவுள் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியிருக்கான், தனி ஸ்டெப்பு. இந்த பூவுலகம் விண்ணுலகம் 2ஐயும் ஆசையை கடந்த பிறகும் கூட இந்த ஆணவங்கிறது ஒன்று உட்காந்துருக்குமா. அதுக்கு கடவுள் என்ன பண்ணணுமா, இன்னொரு ஸ்டெப்பு ஸ்பெஷலாக எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. அந்த ஆணவத்தை அழிக்கிறது தலையில் அவர் கையை வைக்கிறது, அகங்காரத்தை அழிப்பதற்காக. அது மாதிரி இந்த கர்த்திருத்துவ சந்நியாசம், ஞானம் வருதோ வரலையோ நான் செய்கிறேங்கிற புத்தி இல்லாமல் இருக்கணும். இது உண்மையிலே இதை யோசித்தா போதும். சூழ்நிலை சரியாக இருக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு செயல் செய்யணும்னா அந்த இடத்துல சூழ்நிலை சரியாக இருக்கணும், டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். பகவான் அனுக்கிரகம் இல்லாமல் 1 இன்ச்சு கூட அவனன்றி அணுவும் அசையாதுன்ட்டார். அப்படி இருக்கும்போது நான் செய்கிறேங்கிற எங்கே இந்த ஆணவம் எதுக்கு? இந்த எண்ணத்தை விடுவதற்கு பேர் கர்த்திருத்துவ சந்நியாசம். இந்த 2 சந்நியாசம் இருந்தால் மோட்ச நிச்சயம். மோட்ச சந்நியாசம் வந்துச்சு. இந்த சந்நியாசம் வந்தால் மோட்சம் வந்துடும். பிறகு நேற்று இதெல்லாம் பார்த்து முடிச்சு திருப்பி ஞாபகப்படுத்திருக்கேன், என்ன கொஞ்சம் விளக்க வேணுங்கிறதுக்காக திருப்பி சொல்லியிருக்கேன். நேற்று பார்த்த கருத்து 3 விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறார் இங்கே. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பல அத்தியாயம் ஞானம்,
கர்மம், கர்த்தா, திருதி உறுதி, அதாவது விடாமுயற்சி, புத்தி, மனம், சுகம்னு 3 விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதில் ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறாருன்னா அதில் சாத்விகம், ராஜசம், தாமசம்னு பார்த்தார். ஞானம்னா அறிதல். இங்கே நாம் பொதுவாக தெய்வ சம்பந்தப்பட்ட இறை தத்துவத்தை அறிதல் அப்படின்னு பார்த்தோம். அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டார். இங்கே கடவுள் எல்லாம் வல்ல கடவுள், அத்வைத ஸ்வரூபமான ஒரே கடவுள், அவர்தான் எல்லாமாக ஆகியிருக்கிறாருங்கிற அறிவு இருந்தால் இதுக்கு பேர் சாத்வீகமான ஞானம்னு பேர் பார்த்தோம் நேற்று. பிறகு அதாவது ஜீவன் வேறு கடவுள் வேறு அப்படிங்கிற எண்ணத்தோட கடவுள் எல்லா அம்சத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்லி கொஞ்சம் பிரித்து பார்க்குறோம். ஆனால் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், கடவுள் பல ரூபத்தில் இருக்கிறாருன்னு ஒத்துக்கிறோம். இந்த ஞானம் இருந்தால் இது விசிஷ்டாத்வைதம்னு பேர். முதல்ல பார்த்தது அத்வைதம்னு பேர். அவரை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுதான் நம்மளுடைய இந்த ஞானத்தினுடைய உச்சநிலை. எதுன்னு சொன்னால் இந்த உலகம், உடல், சிவன், விஷ்ணு, பிரம்மா எல்லாம் ஒரே தத்துவத்தினுடைய வெளிப்பாடுகள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வரைக்கும் நிறைய அதெல்லாம் பார்த்துருக்கோம் உள்ளுக்குள்ளேயும். ஒரே தத்துவத்தினுடைய வெளிப்பாடு. கடல் கோடிக்கணக்கான அலைகள் இருக்கலாம், பல பேர்கள் இருக்கலாம், தண்ணி தான் எல்லாமே. நான் சொல்லியிருக்கேன், கன்னியாகுமரியில் போய் முனையில் நின்றுக்கிட்டு தெற்க திரும்பி பார்த்தா இந்து மகாசமுத்திரம்னு பேர், மேற்க திரும்பி பார்த்தா அரபிக்கடல்னு பேர், கிழக்க திரும்பி பார்த்தா வங்காள விரிகுடா. ஒரே இடத்துலேருந்து 3 பேர் சொல்கிறோம். பிறகு அதில் அலைகள் வேறு இருக்குது, பெரிய அலை, சின்ன அலை, சுனாமி அலை எல்லாம் இருக்குது. ஆனால் இருக்கிறது அங்கே தண்ணியை தவிர வேறு ஏதாவது இருக்கா? சரி, ஆர்டிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெரு, அங்கே என்ன இருக்குது? சரி, இங்கே குடிக்கிற தண்ணியும் அங்கே குடிக்கிற தண்ணியும் இனிப்பாக இருக்குமா? எல்லாம் ஒரே உப்பு தண்ணி தான், எல்லாம் ஒன்று தானே. ஆனால் எத்தனை பேர் வச்சுருக்கோம். இந்த ஒரே தத்துவத்தை புரிந்து கொண்டு இருக்குது அத்வைதம். சரி, பல பேர் இருக்குது, ஒரே வடிவந்தேன் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக புரிஞ்சுக்கிற பொழுது விசிஷ்டாத்வைதம் ஆகுது. கடவுள் ஒருவர் பல ரூபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஜீவனாக இருக்கிறாருலாம், இது விசிஷ்டாத்வைதம். பிறகு துவைதமும் அதே மாதிரி தான், ராஜச ஞானம். அதாவது அந்த கடவுள் வேறு, இந்த கடவுள் வேறு, என் கடவுள் பெரியவர், உன் கடவுள் சின்னது, சில வித்தியாசமெல்லாம் இருக்கும். இதுவும் தாமசமானது தான். ஆனால் இது ராஜசந்தான். ஏன் கடவுள் மட்டும்தான் உண்மை, வேறெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னால் அது இருக்கிறதுலே மோசம், தாமசம். இது இந்து மதத்தில் கிடையாது, மற்ற மதங்களில் உண்டு. இது மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் உண்மையே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது தாமசமான ஞானம். இதெல்லாம் நேற்று பிரித்து பார்த்தோம். பிறகு செயல்னு எடுத்துக்கிட்டால் சாத்வீகமான செயல் எது? நாம் ஏற்கனவே பார்த்தோம், யஜ்ஞம், தானம், தவம்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பற்றில்லாமல் சாத்வீகமாக விருப்பு வெறுப்பின்றி ஒரு செயலை செஞ்சோம்னு சொன்னால், அகங்காரம் இல்லாமல் செஞ்சால் அதுக்கு பேர், அந்த செயலுக்கு பேர் சாத்வீகமான செயல். தவமாக இருக்கட்டும், தானமாக இருக்கட்டும், யஜ்ஞ கர்மங்களாக இருக்கட்டும், கடமைகளாக இருக்கட்டும், ஆணவத்தோடு செஞ்சால் அந்த செயலுக்கு பேர் ராஜசம்னு பேர். ராவணனும் தவம் பண்ணான், நேற்று பார்த்தோம். தவம் பண்ணானா இல்லையா? அவன் நம்ம தானம், யஜ்ஞம், தானம், தவங்கிற செயலை பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். என்ன கர்மபல சந்நியாசத்தில் பலனை துரத்தல்ன்ட்டு. ராவணன் தான் தவம் பண்ணான். ஆனால் என்ன பண்ணான் தவம் பண்ணி? அவன் தவத்தை யாராவது பண்ண முடியுமா? நம்மலாம் அவ்வளோ கடுமையான தவம் பண்ணி அதர்மத்துக்கு தான் பயன்படுத்தணும். இதெல்லாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் ராஜசம் கர்ம. ஆசை வசப்பட்டு அகங்காரத்தினால் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் ராஜசமான செயல்கள். உடலை வருத்தி, ரொம்ப வருத்துறது, செயல் செய்கிறது கூட அந்த உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சாப்பாடு அப்படித்தான், உணவு விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது உள்ளத்தையும் உடலையும் பக்குவப்படுத்துகிறதா இருக்குமே வெளிய உடம்பை கெடுக்கிறதா இருக்கக்கூடாது. நிறைய தவம்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் குத்தி இழுக்கிறாங்கல்ல நிறையா. ஏதோ ஒரு ஆரம்பத்தில் கிராமங்களில் செய்கிறாங்களே ஒழிய அதெல்லாம் ராஜசமான தவம் தான், ராஜசமான செயல்கள் தான். பிறகு தாமசங்கிறது செய்யக்கூடாததை செய்தல். செயல்லே செய்யக்கூடாத செயல் இருக்குது நிறைய. மது அருந்துதல், சூதாடுறது, இதெல்லாம் செய்யக்கூடாத செயல். சாப்பிட்றது செயல்தான், அளவாக சாப்பிட்டா சாத்வீகம். அந்த அளவாக சாப்பிட்றது காரசாரமாக சாப்பிட்டா ராஜசம். ரொம்ப பழசெல்லாம் சாப்பிட்டா தாமசம்.
ஒரே செயலே பலவாக பிரிச்சிடலாம். மற்றவர்களை துன்புறுத்துகிற செயல், பிறகு நம்மளுக்கு சக்திக்கு அப்பாற்பட்டதை புத்தி இல்லாமல் யோசித்து செய்கிறது, யோசனை இல்லாமல் செய்கிறது, இதெல்லாம் தாமசமான செயல். சக்தி இல்லாமல் செய்வது, சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறாமல் செய்கிறது. செயலை கர்மயோகமாக செய்தால் அது சாத்வீகம். அகங்காரத்தோடு ஆணவத்தோடு செய்தால் ராஜசம். செய்யக்கூடாததை செய்தாலும் தன்னுடைய சக்தியை அறியாமல் செய்தாலும் அந்த செயல் எல்லாம் தாமசமான செயல். பிறகு கர்த்தா, செயல் செய்பவன். நேற்று தான் பார்க்கணும், இதுவரைக்கும் பார்த்ததை திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். இதுவும் எப்படின்னா செயலை பிரித்தது மாதிரி தான். ஒருத்தன் செய்யக்கூடியவன் எப்படி சாத்வீகமானவனா, ராஜசமானவனா, தாமசமானவனான்னா நாம் எந்த பாவனையோடு செய்கிறோங்கிறத பொறுத்தே நம்மளுடைய இது இருக்குது. சாத்வீகமானவன் இருக்குது. அதாவது கர்வம் இல்லாமல் செஞ்சால் அது சாத்வீகம். அவனுடைய செயலில் பார்த்தீங்கன்னா செய்கிறவன் ஒரு படாடோமாக செய்வான். சில பேர் கூட பூஜைகள் கூட பாருங்கள் அப்படியே பயங்கரமாக பண்ணுவாங்க. அதெல்லாம் ராஜசம். செய்கிறதே தெரியாமல் பண்ணுறது இருக்குது. விளம்பரத்துக்காக பண்ணுறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விளம்பரத்துக்காக, படோடோபத்துக்காக, சில கேமராவுக்காக பண்ணுறதெல்லாம் இருக்கா இல்லையா? நிறைய அரசியல்வாதிகள் அத்தனை பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் ராஜசம். நல்ல செயல்களையும் வெறிய செய்யாமல் ஒருத்தன் அப்படி செஞ்சான்னு சொன்னால் அவன் சாத்விகமானவன் அர்த்தம். இந்த ராஜசம்லாம் பார்த்திங்கன்னா, அப்படி ராஜசமாக செயல் செய்கிறவங்கள எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வெற்றி வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவனுக்கு சந்தோஷம் உடனே வராது. 100 பேர் புகழணும். அவனை ஜெயிச்சிட்டா மட்டும் பத்தாது. வீட்டிலே குழந்தை பாஸ் பண்ணி வந்துருச்சு, 2 பேர் பாராட்டு, நல்ல மார்க் வாங்கியிருப்பான்னு பாராட்டு இல்லாட்டி குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா குழந்தை தானே, அது குழந்தை எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை. ஆனால் பெரியவங்களும் அப்படித்தான். ஒரு காரியத்தை செஞ்சுட்டா 10 பேர் பாராட்டணும். பிறகு தோல்வி அடைஞ்சுன்னு வச்சுக்க, துக்கம் விசாரிக்கணும். துக்கம் விசாரிக்கலன்னு அதுவும் கவலையாக போயிடும். ஒரு அரசியலில் பெரிய மினிஸ்டர் இருந்தவர் ஒருத்தர் சொன்னார், அவர் கட்சி தோற்று போச்சு. ஒரு இடம் தோற்றுட்டு அவர் மினிஸ்டர் பதவி போச்சு. வீட்டு முன்னாடி ஆளே இல்லை. பார்ப்பா, வாழ்க்கையை பார்ப்பா, எத்தனை கார் நின்றுச்சு, நீ ஒருத்தன் கூட வரக்கானான் அப்படின்னார் அவர். ஒரு பெரிய மினிஸ்டராக இருந்தவர் சொன்னார், கார் எவனாவது வந்திருக்கானா, எவ்வளவு கார். அதே வெற்றி அடைம்போது பார்த்தா ரோட்டில் கார் நிற்க இடம் இருக்காது. தோல்வி அடைஞ்சால் 10 பேர் விசாரிக்க வரணும், இல்லாட்டி தாங்க முடியாது. இதெல்லாம் ராஜச கர்த்தா. வெற்றி அடைஞ்சால் புகழணும், தோல்வி அடைஞ்சால் 2 எதிர்பார்க்காமல் இருந்தால் அதுக்கு பேர் சாத்விகமானவன். அவன் செய்கின்ற செயலெல்லாம் சாத்விகமானது. தாமசமாக செயல் சார் எப்படி இருப்பான்னு சொன்னால், அவன் சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். பிறகு யோசிக்காமல் செய்வான். அவன்லாம் தாமச கர்த்தா. அதாவது எதை செய்யணும் எதை செய்யுங்கிற புத்தி இல்லாமல் செஞ்சுட்டு மாட்டிக்கிடுவான். இதெல்லாம் இப்படிப்பட்டவனுக்கு பேர் தாமசமானவன். பிறகு மற்றவர்களை கெடுக்கும் எண்ணத்தோடு செய்கின்றவன் தாமசமானவன். சோம்பேறித்தனத்தினால செய்யாமல் இருந்தாலும் அவனும் தாமச கர்த்தாங்கிறார். பிறகு என்ன செஞ்சாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட திருப்தி இருக்காது. ஒரு நிறைவே இல்லாமல், ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு நிறைவு இல்லாமல் இருப்பான். அவனெல்லாம் தாமசமானவன் சொல்கிறார். எந்த காரியத்தையும் சொன்ன டயத்தில் முடிக்க மாட்டான். இவெல்லாம் தாமச கர்த்தா. ஒரு பிஸ்னஸ் கூட பார்த்தீங்கன்னா, தந்தே தர்றோம்னு சொன்னால் தந்தே கொடுத்துடணும். அதில் அப்படி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் கூட நல்லா நடக்கும். இந்த டயத்தில் என்ன நேரத்தில் கொடுக்குறோம்னு சொன்னால், கடன் வாங்குகிறான், கடன் வாங்கி திருப்பி தந்தே தர்றோம்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டோம்னா தானே திருப்பி வாங்க முடியும். சில பேர் இழுத்தடிப்பான். பிப்ரவரி 30 திருப்பி கொடுத்துட்றேன்பான். இவன் சரின்ட்டு போயிடுவான். எனக்கா வருமா பிப்ரவரி 30 வரவே வராது. இப்படி ஏமாத்துறவனால என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தாமச கர்த்தா அப்படிங்கிறார். இது கர்த்தா 3 பார்த்துட்டோம். இன்னி புத்தியை பற்றி சொல்கிறார். முன்னாடி ஞானம்னு ஒன்று பார்த்தோம். ஆன்மீக விஷயத்தில், கடவுள் விஷயத்தில் அத்வைத ஞானம் சாத்விகமானதுன்னு பார்த்தோம். விசிஷ்டாத்வைதம் துவைதமெல்லாம் ராஜசம்னு பார்த்தோம். பிறகு கடவுள் மட்டும்தான் நினைக்கிறேன் தாமசம்னு பார்த்தோம். அந்த ஞானத்தை இங்கே புத்தின்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா,
எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற தெளிவான அறிவோடு இருத்தல். எது நல்லது எது கெட்டதுன்னு தெளிவாக இவனுக்கு ஆராய தெரியணும் ஒருத்தனுக்கு. அது மட்டும் இல்லை, எது எங்கே பயப்படணும் எங்கே பயப்படக்கூடாது அப்படிங்கிற புத்தியும் இருக்கணும். இதெல்லாம் தெளிவாக யோசித்து பண்ணுற புத்தி இருந்தால் இந்த புத்திக்கு சாத்விகமான புத்தி. பிறகு எந்த விஷயத்துக்குள்ளே போனால் நம்மளை பந்தப்படுத்தும், எந்த விஷயம் நம்மளை பந்தப்படுத்தாமல் இருக்கும் அப்படிங்கிற புத்தியும் இருக்கணும். ஒன்று நல்லது கெட்டதுங்கிற புத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது, எதில் பயப்படணும் எதில் பயப்படக்கூடாதுங்கிறது. பிறகு எந்த விஷயம் நம்மளை அடிக்ட் பண்ணிடும் எந்த விஷயம் நம்மளை அடிக்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தியை தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு பேர் சாத்விகமான புத்தி. இந்த பயங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எதில் பயப்படணுங்கிற ஒரு விவஸ்தையே இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூஜை நல்லா பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏதோ ஒரு தப்பு நடந்துடும், உடனே என்னமோ ஆகிப்போதோ ஏது ஆகிப்போதோ. ஒரு காற்றடிச்சு சூடு அமர்ந்துருக்கும், காற்றடிச்சா சூடு அமராமல் இருக்குமா? திருப்பி பொத்தி வச்சு சாமி கொண்டு போக வேண்டியதுதான். அதில் ஒரு பயம். எங்கே பார்த்தாலும் ஒரு இந்த அவசகுணம் நினைக்கிறது, அதெல்லாம் எங்கள் இயற்கையில் அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம அர்ஜுனனே கூட சகனம் சரியில்லையம்மா போர்க்களத்தில் வந்துக்கிட்டு சண்டை, அங்கே போய் சகனம் பார்க்கலாமா? சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன்னு கேட்டுறக்கூடாது, போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்டால் அவ்வளோதான் போச்சு. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், எங்களுக்கு தெரிஞ்சவர், ரொம்ப பழக்கமானவர். கிளம்பி போயிட்டு எங்கேயும் மதுரைக்கு போகிறேன்ட்டு திருப்பி ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டேன். என்ன போலையான்னு கேட்டேன். கண்டக்டர் டிக்கெட் எடுக்க போகிறதுக்குள்ளே எங்கே போகிறேன்னு கேட்டான், அடுத்த ஸ்டாப் இறங்கி வந்துட்டேங்கிறாரு. இவரே கேட்டு வாங்கிடுவாரான் டிக்கெட் எடுத்து. அவன் வரும்போது இந்த ஊருக்குன்னு கேட்டுருவாரான், கொஞ்சம் மறந்துட்டார், எங்கேயா போகணுன்னு கேட்டான் கண்டக்டர். அடுத்த ஸ்டாப்பில் டிக்கெட் எடுக்க இறங்கி வந்துட்டார். கண்டக்டர் கேட்காமல் இருப்பார். இப்படியெல்லாம் பயந்தா என்ன பண்ணுறது? சில இடங்களில் இருக்குது, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், சிலது இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டான். எல்லாத்துலேயும் சகனம் பார்த்தா எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் பயப்படுறது, ஒரு பூஜையில் பயப்படுறது, கெட்ட விஷயத்துக்கு போகிறது பயப்படுறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்ட்டார். எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படணும். சூதாடுறதுக்கு, மது அருந்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதுக்கு பயப்படணும். தவறு செய்வதற்கு பயப்படணும். இதெல்லாம் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு இருக்க அறிவெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் ராஜசமான புத்தி. பிறகு தெளிவில்லாமல் சந்தேகத்தோடு புரிஞ்சு கொள்வது, எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தேக புத்தியோடு புரிஞ்சுக்கிட்டால் அதுவும் ராஜசமான புத்தி. சரியானதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அந்த புத்திக்கு பேர் என்னவார்? தாமசமான புத்தின்னு பேர். சரியாக புரிஞ்சால் சாத்வீகம், சந்தேகத்தோடு புரிஞ்சால் ராஜசம், தப்பாக புரிஞ்சால் தாமசம்னு பேர். இப்போ கயிறு இருக்குது, கயிறை கயிறாக பார்த்தா சாத்வீகம், கயிறா பாம்பான்னு சந்தேகத்தோடு பார்த்தோம்னா ராஜசம். பிறகு பாம்பாக பார்த்தா தாமசம், கயிறை பாம்பாக பார்த்தா தாமசம். கயிறை பாம்பாக பார்த்தா கூட தப்பு இல்லை, பாம்பை கயிறாக பார்த்துட்டேன்னு என்ன ஆகும்? அது விபரீதமாக போயிடும், அது தாமசத்துலேயும் மோசமாக போயிடும். இருக்கா இல்லையா? அதனால் இதெல்லாம் இருக்குது ஞானத்தில். அதே மாதிரி அங்கே ஞானத்தில் போகும்போது அத்வைதம் சாத்வீகம், துவைதம் விசிஷ்டாத்வைதம் ராஜசம், பிறகு தன்னதை மட்டும் மற்றதில் ஒத்துக்கிறாத புத்தி தாமசம்னு பார்த்தோம். இங்கே புத்தியில் பார்த்துருக்கோம். அர்ஜுனன் கூட பாருங்கள், கீதையில் முதல் அத்தியாயத்தில் என்ன பண்ணான் தெரியுமா? அர்ஜுனன் தர்மத்தெல்லாம் அதர்மத்தை பேசுவான், பாவிகளை கொண்டால் பாவம்பான். சொல்லும் போதே எப்படி யாராவது ஒத்துக்கிற முடியுமா? அந்த வார்த்தையே பாருங்கள், இந்த பாவிகளை கொண்டால் பாவமே சேரும்மா. இது எவ்வளோ முட்டாள்தானம்! பாவிகளை கொண்டால் புண்ணியம் வருமா பாவம் வருமா? அப்படியே பேசுவான். முதல் அத்தியாயத்தில் கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பார் கிருஷ்ணர். ஏன்னா புத்தி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது அவருக்கு. அவன் முதல் அத்தியாயத்தில் பேசுகிறதெல்லாம் தாமசம்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் முதல் அத்தியாயத்தில் பேசுகிறதெல்லாம் தர்மத்தை அதர்மமாக சொல்லுவான், அதர்மத்தை தர்மமாக சொல்லுவான். குழம்பி போய் அவன் அப்படியே உட்காந்துருவான். அது தாமசமான புத்தி. ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பித்தவொடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு புரியலைம்பான். எனக்கு புரியலை, எது நல்லது கெட்டதுன்னு தெரியலைம்பான். அது ராஜசமான புத்தி.
அடுத்து எனக்கு சொல்லுங்க சரணடைகிறேன்னு சொல்லுவான். அது சாத்வீகமான புத்தி. இவனுக்கே 3 வருது. தாமசம் வருது, ராஜசம் வருது, பிறகு சாத்வீகம் வந்தவுடன் பகவான் உபதேசத்தை ஆரம்பிச்சு. அது வரைக்கும் வாயை திறக்க மாட்டார். ஏன்னா சொல்லி பிரயோஜனம் இல்லை, புரியாது. எப்போ சாத்வீக புத்தி அவனுக்கு வருதோ அப்போ தான் உபதேசத்தவே ஆரம்பிக்கிறார் பகவானே. அதனால் இப்படி 3 விதமான புத்திகள்னு இருக்குது. நம்ப வேண்டியவங்களை நம்பினால் சாத்வீகமான புத்தி, நம்ப வேண்டியவங்க சந்தேகத்தோடு இருந்தால் ராஜசம், நம்பக்கூடாதால நம்பினா தாமசம். இப்படி புத்தியிலையும் வித்தியாசம் இருக்குது. எது நல்ல புத்தி, எது கெட்ட புத்தி, எது இடைப்பட்ட புத்தின்னு இருக்குது. இதில் நாம் இந்த ராஜச புத்தியையும் தாமச புத்தியை விட்டு சாத்வீக புத்திக்கு வரணும். தெளிவாக இருக்கணும் எந்த விஷயத்தை எடுத்தாலும், இல்லாட்டி பேசாமல் இருக்கணும். நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தில் புத்தியை தீட்டணும். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டுன்னு சொன்ன மாதிரி தீட்டி விஷயத்துக்குள்ளே இறங்கணும். பிறகு உறுதிங்கிற ஒரு டாபிக் எடுக்கிறார். உறுதியாக இருப்பது எந்த விஷயத்துலன்னா, நாம் ஒரு ஆன்மீக சாதனை எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு சாதனை எடுத்துக்கிறோம். அந்த சாதனை எடுத்துக்கிட்டு அதை முடிக்கிறது வரைக்கும் உறுதியாக இருக்கணும். ஒரு விரதம் எடுப்போம் ஜனவரி 1 வருஷப்பிறப்பாயிடுச்சு, இன்னைக்கு இருந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் விரதம் எடுப்போம். 1 வாரம் 10 நாளைக்கு இருக்கும், பிறகு மாறிடும். பிப்ரவரி 1 வரைக்கும் கூட தாங்காது. நிறைய பேர் அப்படித்தான். நிறையா தடவை இத்தனாம் தேதியிலேருந்து நான் சிகரெட்டு குடிக்க மாட்டேன், இத்தனாம் தேதியிலேருந்து மது குடிக்க மாட்டேன். இப்போ எத்தனை தடவை விட்டுருக்குது? 100 தடவை விட்டாச்சு. அதில் உறுதி இருக்கிறது இல்லை. எந்த ஒரு கொள்கை எடுத்தாலும் உறுதி இருக்கிறது இல்லை. நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உறுதியாக இருப்பாங்க. ஒரு நாயன்மார் திருக்குறிப்பு தொண்டர் என்ன பண்ண, ஒரு சிவனடியாருக்கு துவைச்சி கொடுக்காம வேறு துவைக்க மாட்டேன்ட்டார். அதில் உறுதியாக இருந்தார். ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தால் வந்துட முடியும். நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயத்தில் நம்ம என்ன உறுதியாக இருப்போம்? நான் செத்தாலும் வாசப்பிடி மிதிக்க மாட்டேன், அதில் உறுதியாக இருப்போம். இருக்கமா இல்லையா? ஏதோ ஒரு படம், பழைய படம் ஒன்று, உதயநிதி படம் தான் நினைக்கிறேன். சொந்த சித்தப்பா கூட பேச மாட்டான், 20 வருஷமாக பேச மாட்டான். 20 ரூபாய்க்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தர மாட்டேன்ட்டாரான். ஒரு அப்பா இல்லை, சித்தப்பா. அதனால் அவர் மூஞ்சியில் முழிக்காமல் வாசப்படி ஏறாமல் 20 வருஷமாக இருக்கானோ, அதில் உறுதியாக இருக்கானோ. ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் 20 ரூபாய்க்கு வாங்கி தரலேன்ட்டு. இப்படி உறுதியெல்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் இல்லாமல் ஆன்மீக சாதனைகளில் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறதுல உறுதியாக. ஒன்று எடுத்தாச்சுன்னு சொன்னால் அதை விடாமுயற்சியோடு அதை சாதிச்சே ஆகணும். நல்ல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பிடிச்ச பிடியில் இருக்கிறது, அதுக்கு பேர், அந்த உறுதிக்கு பேர் சாத்வீகமான உறுதி. பணத்தை லட்சியமாக, பதவியை லட்சியமாக கொண்டு அடையக்கூடிய உறுதியெல்லாம் ராஜச உறுதி. தப்பு இல்லை அது, ஆனால் அது செகண்டரி. அந்த உறுதியும் தேவை இருக்குது. ஒருத்தர் பதவி அடையணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் முறையாக முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி உறுதியெல்லாம் கூட ராஜசமான உறுதி. மனதில் உறுதி வேண்டும், பராசக்தி மனதில் உறுதி வேண்டும், பாரதியார் ஒரு பாட்டு படிச்சிருக்கிறார். பிறகு இன்னொரு உறுதி சோம்பேறித்தனத்தில் உறுதி. காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குறதுல உறுதி. அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? பிறகு சோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோகத்திலேயே அப்படியே மூழ்கிக்கிட்டே இருக்கிறது. அது சோகப்பாட்டாக படிச்சுக்கிட்டு மூழ்கிக்கிட்டு இருக்கிறது, கேட்டுக்கிட்டு. இதெல்லாம் தாமசமான உறுதி. செருக்கு கர்வத்தில் உறுதி. இந்த குடிகாரங்கள் பேசுகிற பேச்செல்லாம் அப்படித்தான். நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமிடி தங்கம்னு ஒரு பாட்டு. தினம் இந்த சத்தியம், தினம் நாளைக்குன்னு தானே சொன்னேன், இன்றைக்கே கேட்குறேன். நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு இன்றைக்கி சொல்லிடுவார், நாளைக்கு போய் கேட்டால் அதைத்தான் திருப்பி சொல்லுவாங்க. இதெல்லாம் தாமசமான உறுதி. இந்த ராவணன் துரியோதனன் நடித்த உறுதியெல்லாம் பார்த்திங்கன்னா, யார் நல்ல உபதேசம் பண்ணாலும் அதை கேட்க மாட்டேன்னு இருந்தால் அந்த உறுதியெல்லாம் தாமசம். ராவணனுக்கு எவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணாங்க, சீதையை அனுப்பிச்சுன்னு சொல்லி கேட்டான்னா கும்பகரனே சொல்லுவான், வேணான்னு சொல்லுவான். விபீஷணன்னு சொல்லுவான். பிறகு கும்பகர்ணன் இவன் கூட சேர்ந்துக்கிறான், விபீஷணன் அவங்க வந்துடுவான். அதே மாதிரி துரியோதனுக்கு எவ்வளோ பேர் சொன்னாங்க, நாட்டை கொடுத்துருன்னு சொன்னாங்களே, மாட்டேன்ட்டானே.
யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, அதில் உறுதி அவனுக்கு. இதெல்லாம் தாமசமான உறுதிங்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் உறுதி நம்மளுக்கு வந்து அப்படி இல்லை. ஆன்மீக விஷயங்களில் நாம் எடுத்துக்கொண்ட லட்சியம், விரதம், அதில் நாம் உறுதியாக இருக்கணும். நாம் சண்டை போட்டோன்னா ஒன்று அந்த பேச மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்கும். சில பேர் இந்த வைராக்கியங்கிறதுக்கே தப்பாக அப்படி அர்த்தம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்பம் தரும் பொருள்களிலிருந்து விலகி இருத்தல் வைராக்கியம். சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறது வைராக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில பேர். வைராக்கியம், அவனுக்கு இப்படி ஒரு வைராக்கியம் இருக்குப்பாங்கிறாங்க. அது சண்டை போட்டு வைராக்கியம். இந்த வைராக்கியம் நம்மளுக்கு தேவையில்லை. எடுத்துக்கொண்ட விரதங்களில் வைராக்கியத்தோடு இருத்தல். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ளே 20 வருஷம் 30 வருஷம் பகையெல்லாம் உண்டு, அதில் உறுதி. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகணும். மற்ற விஷயங்களில் உறுதியாக இருக்கணும். இது உறுதியை பற்றி சொல்லியிருக்கார் பகவான், எங்கே உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. பிறகு சுகம், இந்த சுகத்தையும் சொல்கிறார். இந்த சுகங்கிறதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, பொருளில் சுகம் இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம் எல்லாருமே. உண்மையிலே பொருளில் சுகம் கிடையாது. அது வந்து மேலோட்டமாக பார்த்தா சுகம் இருக்கிறது மாதிரி தெரியுது. பொருளில் மட்டும் சுகம், பொருளில் சுகம் இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் அதில் மட்டும் சுகம் இல்லை. ஏன்னா ஒரு பொருள் அதில் அந்த பொருளில் சுகம் மட்டும் இருந்தால் அதே பொருள் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கணுமா இல்லையா? மது இருக்குது, மது எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்குதா? சில பேருக்கு அது ரொம்ப சுகமாக தெரியுது, சில பேருக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு பொருள் அதே மாதிரி ஸ்வீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தனுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்குது, ஒருத்தருக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கிறது இல்லைங்களா? மாமிச உணவு ஒருத்தருக்கு சுகமாக இருக்குது, ஒருத்தருக்கு வாடையே பிடிக்கிறது இல்லை. நான் சில இடங்களில் இந்த சென்னையிலெல்லாம் போட்டிருப்பாங்க, வா வீடு. நான் சென்னையில் கொஞ்சம் 10-15 வருஷம் இருந்தேன். ஒருத்தர் வந்து பண்ணார், வீடு பிராமணர்களுக்கு மட்டும்தான் வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டிருக்கோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அக்கிரமம். ஒருத்தர் சொன்னார், நான் உண்மையிலே அது கொஞ்சம் நான் முதல்ல யோசிக்கலை, அப்புறம் யோசித்து பார்த்தா, இப்போ நம்ம அந்த மாமிசமெல்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னோன்னா பக்கத்து வீட்டில் அந்த வாடை வந்துச்சு, நம்மளால் தாங்க முடியலை சாப்பிடாமல் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி தெரியலை, அதை நிப்பாட்டினவுன்னு அந்த வாடையே நம்மளுக்கு அருவருப்பாக இருக்குது. ஒரு வீட்டில், ஒரு ஃப்ளாட் வீட்டில் பக்கத்தில் எல்லாம் இருந்துட்டு எல்லோரும் என்ன அவன் வீட்டில் இருக்க முடியுமா? அவன் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பார், அக்னிஹோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். புரியுதுங்களா? ஏன்னா அந்த உணவு அவருக்கு சுகத்தை கொடுக்கல. இந்த உணவு இவங்களுக்கு சுகத்தை கொடுக்குது. சில பேர் மூக்கை பொத்திக்கிட்டு போகிறாங்க, சில பேர் அந்த வாடகை ரசிச்சுட்டு போகிறான். அப்போ இந்த சுகங்கிறது வந்து வேறு வித்தியாசமாக இருக்குது. இந்த வகுப்பு எல்லோரும் சுகத்தை கொடுக்குமா? புரிஞ்சிச்சுன்னா சுகம், புரியாட்டி இதை மாதிரி துக்கம் உலகத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆளை புதுசாக கூப்பிட்டு வந்து உட்காந்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கீதை வகுப்புக்கெல்லாம் ஏதோ ஒரு சொற்பொழினோட கூப்பிட்டு போயிடலாம். நீங்கள் கீதையெல்லாம் நடக்குது, நீ கூட வா, கொஞ்ச நேரம் நீ கேட்டுப்பார், உனக்கு நல்ல புத்தியெல்லாம் வரும், உனக்கு நல்ல புண்ணியம்லாம் கிடைக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா அவனுக்கு 1 மணி நேரம் ஒரு யுகம் போகிறது மாதிரி இருக்கும். இப்படியே பறந்துக்கிட்டே இருப்பார். உங்களை என்னைய 1 மணி நேரம் சித்திரவதைப்படுத்திட்டேமா, வெளியே வந்து உங்களை திட்டிடுவான். புரிஞ்சாத்தன், புரியலைன்னு எப்படி இருக்க முடியும்? அப்போ இதே ஒருத்தர் சுகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வேதாந்தம் கூட ஆன்மீக விஷயங்கள்லேயே பக்தி, கர்ம, யோகம், பாகவதம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பாகவதம் சொல்வார் ஒருத்தர், அப்படியே சொன்னார்னு அப்படியே ரசித்து அப்படியே மகிழ்ந்துருவோம். ஆத்மா அழியாதது அப்படின்னு சொன்னோம்னா தூங்கிடுவோம். தத்துவத்தை பற்றி பேசினா தூக்கம் வந்துடும். ஆனால் அதில் ருஷி கண்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது சாத்வீகமாயிடும். ருஷி காணலைன்னா அது ராஜசம் தான் அல்லது தாமசம். சுகம் கூட பார்த்திங்கன்னா, எந்த விஷயம் நம்மளுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இறுதி வரை நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குதோ அதெல்லாம் சாத்விகமான சுகம். ஆரம்பத்தில் படிக்கிறது கஷ்டம்தான், தொழில் பண்ணுறது கஷ்டம்தான், ஒரு பிஸ்னஸ் கூட ஆரம்பத்தில் கஷ்டம்தான். ஆனால் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து கடைசி வரைக்கும் அது வந்து சுகத்தை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் சாத்விகமான சுகம். தியானம், ஆன்மீக சாதனைகள், பூஜை, தியானமெல்லாம் முதல்ல 5 நிமிஷம் உட்கார்றது பெரிய கஷ்டம். அதில் ருஷி கண்டைன்னு வச்சுக்கோங்க, மணிக்கணக்காக உட்காடுறாங்களா இல்லையா? மணிக்கணக்காக உங்கள் தியானம் பண்ணுறாங்களா? முதல்ல உட்கார சொல்லுங்கள். 5 நிமிஷம் உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம்.
அதே மாதிரி உடல் பயிற்சி, வாக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து அதுவே பெரிய சுகத்தை கொடுத்து விடும். காலையில் ஆரம்பத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு எந்திரிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனால் எந்திரிச்சு பழகிட்டேன்னா பிறகு தூங்கினா கஷ்டமாயிடும். ஒரு தொடர்ச்சியாக அந்த பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னான். எப்பயுமே இந்த மாதிரி ஆரம்பத்தில் சில சாதனைகள், சில சுகங்கள், சில விஷயங்கள் சுகம் இல்லாமல் இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் அது சுகத்தை கொடுத்துச்சின்னு சொன்னால் அது சாத்விகமான சுகம். ஒரு பொருளை அனுபவிக்கிறோம், அதை ஒரு தர்மப்படி அளவோடு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கங்களேன், கடைசி வரைக்கும் சுகத்தை கொடுக்கும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக எந்த சுகத்தை அனுபவித்தாலும் கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாது. மது கூட எடுத்துக்கங்க. மது குடிக்கணும் இருக்கான் பார்த்தீங்களா, நீங்கள் பாருங்கள், அவனே சொல்லுவான். நான் நிறைய எனக்கு இந்த கிராமங்களில் இருந்து நிறைய பழக்கம் இருக்குது. நான் இந்த அவங்கெல்லாம் பேசுவேன், நல்லா தெரியும். அதில் எப்படின்னீங்கன்னா, ஒருத்தர் சாப்பிடுவான், டெய்லி இவ்வளோதேன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பான், அதோடு ஐம்பாடு கடைசி வரைக்கும் அப்படியே போவான். ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, இது காணலின்னு கொஞ்சம் சேர்ப்பான், பிறகு சேர்த்து அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு ஃபுல் பாட்டில் அடித்தாலும் போதை ஏறலைன்னா. அப்போ அதுவே அவனுக்கு சுகத்தை கொடுக்கல பார்த்தீங்களா. அந்த சுகத்தை கூட கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியல அவனுக்கு. அப்போ எந்த சுகம் நாம் ஒரு கரெக்டாக பார்த்து, நான் கெட்டதை உதாரணம் கெட்டதை சொல்லக்கூடாதுங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அதிலே அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்கள் எப்படி இருக்கும்? எந்த ஒரு சுகம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நம்ம சுகத்தை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் சாத்விகமான குணம். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்த சுகத்தை கொடுத்து பிறகு கஷ்டத்தை கொடுத்தா அதுக்கு பேர் ராஜசம் சுகம். நாக்கிக்கு சுவையாக இருக்கும் சிலதெல்லாம். ஆரம்பத்தில் சாப்பிடும்போதே தசு புசுன்னு சாப்பிடுவார், அப்புறம் உடம்பு பூரா அப்புறம் எரியும், வயிறெல்லாம் எரியும். அப்போ சுவைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், பிறகு ரெண்டாவது கஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் என்னென்னா ராஜசமான சுகங்கள். தேவையில்லாத சாப்பிட்றது இதெல்லாம் ராஜசமான சுகம். பஜ்ஜி, வடை, எண்ணெயெல்லாம் ஆரம்பத்தில் சின்ன வயசில் சாப்பிட்றது கரெக்டு தான். வயசான பிறகு கொஞ்சம் குறைக்கணும். டாக்டர் சொன்னாலும் கேட்குறது இல்லை நம்ம. ஏன்னா பழகி போயிடுது. அதாவது எல்லாருக்குமே அந்த இதில் ஒரு டேஸ்ட் வரும். ஒரு சாமிகிட்ட உட்காந்தார், அவருக்கு வயசாகிடுச்சு, ஒரு கிளைமேட் நல்லா இருக்குது, டாக்டர்லாம் எண்ணெயெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரம் சாயந்தரம் நேரம் நல்லா குளிர் அடிக்குது, ஒரு சாரல் விழுந்துக்கிட்டு இருந்த நேரம் சூடாக மிளகா பச்சி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிறாரு. இப்போ தானே உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, இப்போ போய் அதை கேட்குறீங்களே. இல்லை, இதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்போ அதெல்லாம் எப்படின்னா ராஜசமானது, பெர்மனெண்ட்டாக நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கறதெல்லாம் இல்லை. பிறகு தாமசமான சுகங்கிறதெல்லாம் சோம்பலினாலும் கவனக்குறைவினாலும் ஏற்படக்கூடிய சுகம். ரொம்ப தூக்கத்தில் சுகம் கண்டாலும் அது தாமசமான சுகம். வீடு விலைக்கு வாங்கும்போது வீட்டை என்ன கேட்பான், வீடு எப்படிப்பட்ட என்ன வீடுன்னு கேட்பான். சிங்கிள் பெட்ரூமா, டபுள் பெட்ரூமா, ட்ரிபிள் பெட்ரூமா, பூஜை அறை எவ்வளோ பெருசாக இருக்குது, அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு இருக்குமான்னு யாராவது கேட்டிருக்காங்களா? வீடு சொன்னாலே டபுள் பெட்ரூம் வீடா, ட்ரிபிள் பெட்ரூம் வீடா, தூங்குகிற இடத்தையும் கேட்குறோம். அப்படி தானே கேட்குறாங்க. தூங்குகிற இடம் எப்படி வசதியாக இருக்குது? இல்லை, பூஜை ரூம் இல்லாட்டி பரவாயில்ல, அந்த கிச்சனில் ஒரு செல்ஃப் இருந்தால் போதும் எங்களுக்கு. அப்படி தானே இருக்கு. சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பிரமாண்டமாக இருக்கும். இந்த சேட்டுகள்லாம் பூஜை ரூமில் ஏசியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, நைட் ஏசியை போட்டு தான் படுப்பாங்க, பூஜை ரூமில் ஆள் இருக்காது. சில வீட்டுகளை கேட்டால் கடவுளுக்கு வேர்க்குமா வெயில் காலத்தில், அதனால் ஏசியை போட்டு கூட்டிகிட்டு போய் கொடுத்துருவாங்க. பூஜை ரூமில் தியானம் பண்ணும்போது ஏசி போடலாம், நைட்டு இவங்களுக்கு ஏசி போடுறதா அந்த ரூமில் ஏசியை போட்டு போய் படுக்கிற சில சேட்டு வீடுகளில் பார்த்துருக்கேன். அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. அது ஒரு எப்படி பாருங்கள், அதுலேயும் கூட அந்த மாதிரி ஒரு இது. இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, தூக்கத்தில் சுகங்காண்டார். தூக்கம் வேணும், தூங்கலைன்னா உடல் ஆரோக்கியமே போயிடும். ஆனால் அதில் எவ்வளோ லிமிட்டுன்னு இருக்குது. அதனால் அப்புறம் கவனக்குறைவினால் வரக்கூடிய சுகங்கள் இது எல்லாமே தாமசமான இது சுகம் அப்படிங்கிறார். சில பேருக்கு சாப்பிட்டா தூங்கணும், விழிச்சா பிறகு சாப்பிடணும். ஒரு சாமி சொன்னார், கேட்டிருக்கீங்களா, உண்ணா உறங்கணும். ஒருத்தர் வேலைக்கு கேட்டானா, என்னப்பா உனக்கு வேலை என்ன வேலை வேணாலும் செய்வேன் நான், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்
ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், சாப்பிட்டவொன்னே எனக்கு தூக்கம் வரும், எந்திரிச்சோன்னே சாப்பிட்டாங்க, மிச்ச நேரம் எந்த வேலை வேணாலும் கொடுங்க நான், உண்ணா உறங்கணும், விழிச்சா உண்ணணும் நான். மிச்ச நேரம் எங்கே இருக்குது? சாப்பிட்டோன்னு தூங்கணுமா, எந்திரிச்சோன்னு சாப்பிட்டாகணுமா, மிச்ச நேரம் எந்த வேலை வேலைன்னு கொடுக்கணும், மிச்ச நேரம் எங்கே இருக்குது? இதெல்லாம் தாமசம் சுகம் ஆளவே அழிச்சிருங்கிறார். அதனால் ஞானம், செயல், செய்பவன், புத்தி, உறுதி, சுகம், இதில் 3 விஷயம் பார்த்துருக்கோம். சாத்விகம் எது, ராஜசம் எது? இதில் ராஜச தாமசத்தை விட்டுட்டு சாத்வீகமானதை கடைப்பிடிக்க வேண்டும். ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கூடிய செய்பவன், செய்யக்கூடிய செயல்கள், அதற்குரிய புத்தி, ஞானம் எல்லாமே சாத்வீகம்தான். லௌகிக முன்னேற்றத்துக்காக உள்ளது எல்லாமே ராஜசம். மற்றவர்களுக்கும் தனக்கும் தீங்கு செய்யக்கூடிய எல்லாமே தாமசம்தான். தனக்கு தீங்கு விளைவிக்கிறதும் தாமசம்தான். மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற செயலாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், கர்த்தாவாக இருக்கட்டும், உறுதியாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தாமசம்தான். சில பேர்லாம் தான் தப்பு செய்கிறதுனே தெரியாமல் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, இந்த தோல் ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா கழிவுகள்லாம் பெர்மிஷன் வாங்கிடும், பக்கத்தில் இருக்க லேண்டை பூரா கெடுத்துருது, அந்த தண்ணியை பூரா கெடுத்துருது, அதெல்லாம் கூட இருக்குது. இப்படியெல்லாம் சரியாமல் தப்பு செய்கிறதும் கூட இருக்குது. இதெல்லாம் தாமசமானது. பிறகு அடுத்த டாபிக் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சாத்வீகம், ராஜசம், தாமசம் குணங்களை பற்றி பல செயல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இங்கே சுருக்கமாக 18வது அத்தியாயம் சொல்லிட்டார். இந்த குணங்களுக்கு அடுத்து இந்த ஜாதியை பற்றி கொண்டு வர்றார். இங்கே ஏற்கனவே 4வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். 4 வருணங்களை குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் நான் படைத்தேன் 4வது அத்தியாயத்தில் சொன்னார். அதை திருப்பி இங்கே ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த 3 குணங்கள் இருக்குது, ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக குணம் சொல்லி. இந்த குணத்தின் அடிப்படையில் தான் நான் 4 வருணங்களை படைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த 3 குணம் இல்லாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் உலகத்தில் என்ன எடுத்தாலும் சரி, இந்த 3 குணம் கட்டாயம் இருந்ததே ஆகும். அப்படி இருக்கிற பொழுது இந்த மனிதர்களுக்கும் இந்த 3 குணம் கட்டாயம் இருக்கும். அதில் எந்த குணத்தில் எவன் எப்படி இருக்கிறாங்கிறத பார்த்து ஜாதி நிர்ணயமே சொல்கிறார். பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனாங்கிறார். பிறப்பின் அடிப்படையில்னு பகவான் சொல்லவே கிடையாது, கீதையில் சொல்லவே இல்லை, 4வது அத்தியாயத்தில் சொல்ல, இங்கேயும் சொல்லலை. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 4வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார்? குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் சொன்னார். அவ என்ன தொழில் பண்ணுறாங்கிறத வச்சு தான் ஜாதியை பிரித்தார். இங்கே என்ன சொல்கிறாரு? அதே தான் இங்கே திருப்பி இங்கே சொல்கிறார். அங்கே 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் அந்த சொல்லதை பார்த்துருக்கோம். முன்னாடி இங்கே போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி விரிவாகலாம் பேசியிருக்கேன். இங்கே பிராமணனுக்கு என்ன லட்சணம் சொல்கிறாருன்னு சொன்னால், சாத்வீக குணம் அதிகமாக இருக்கும் அவனுக்கு. அதை தொடர்ந்து ரஜோ குணம் இருக்கும், கடைசியாக தாமச குணம் இருக்கும். தாமச குணம் கட்டாயம் வேணும், இல்லாட்டி தூக்கம் இல்லாட்டி பிழைக்கவே முடியாது. தாமசமும் இருக்கணும், ராஜசமும் இருக்கணும். ஆனால் சாத்வீகம் அதிகமாக இருந்தால் அவனுக்கு பிராமணன். அவன் மனக்கட்டுப்பாடோடு இருப்பவன், இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியவன், எளிய வாழ்க்கை வாழ்பவன். இன்றைக்கெல்லாம் அது மாறி போச்சு. பிராமணர்கள் சேர்த்து வைக்கக்கூடாதான், சொத்தே சேர்க்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி அவங்கள அப்படி வாழ முடியாது. ஏன்னா அவங்கள கவனிக்கிற பொறுப்பு சத்திரியனுக்கு உண்டு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சத்திரிய செய்யணும். அவங்க எளிமையாக பூஜை, ஜபம், தியானம், கற்றல், கற்பித்தல், வேதத்தை படிக்கணும், வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும். இது 2மே பிராமணனுக்கு உண்டான. இதெல்லாம் அவனுடைய தொழில். கற்றல், கற்பித்தல் தொழில். எளிய வாழ்க்கை, மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, தூய்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, இதெல்லாம் பிராமண குணங்கிறார். இப்படியெல்லாம் இருக்கணும்னா சாத்திய குணம் அதிகமாக இருக்கணும். தூய்மை ரொம்ப முக்கியம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், நான் சும்மா சொல்கிறேன், இந்த ஜாதியை பற்றி சொல்ல நினைக்காதீங்க. அவர் சாமியும் பிராமணர் குலத்தை, அவர் எல்லாத்துலேயுமே அவர் பிராமணர் சொல்லலாம். அவர் படிப்புலேயும் சரி, அறிவிலையும் சரி, புத்திலையும் சரி, எல்லா விஷயத்துலேயுமே. என் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்திருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ட்ரெஸ் டெய்லி அலசி போட்டுருவாங்க. அந்த அழுக்கு இருக்கும் அந்த இதில், நல்லா போட்டுருவாங்க. கூப்பிட்டார் இங்கே லைப்ரரியில் உட்காந்து திருக்குறள் தியானம்னு ஒரு புக்கு போட்டு எழுதிக்கிட்டு இருந்தார். சென்னையில் நாங்கள் பப்ளிகேஷன் வச்சுருந்ததுனால அவர் அப்படியே அந்த அழுக்கு வேட்டி, அழுக்கு பூணலோடு வந்தார். எங்கள் சாமி கிண்டல் பண்ணுறார், பார்த்தாண்டா நீ அசல் பிராமண மாதிரி இருக்கன்னார். கிண்டல் பண்ண
விவேகானந்தர் சொல்வார், வெளியே அழுக்கு மாதிரி தெரியும், துணியை நனைக்காமல் போட மாட்டாங்க பிராமணர்கள்ட்ட. மற்றவன் வந்து கோட்டு சூட்டு அப்படி பந்தாவாக இருப்பான், ஆனால் அழுக்கூடவே இருப்பான். ஃபாரினர்ஸ் பாருங்கள், நாரும் பக்கத்தில் போனான், ஆனால் பார்த்தா அப்படியே பந்தாவாக இருப்பான். இங்கே பிராமணர்கள் வந்து வெளியே அழுக்காக தெரியும், ஆனால் தண்ணியில் நனைக்காமல் அலசாமல் போட மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அப்போ தூய்மை, எளிமை, கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தால் அவன் பிராமணன். துறவிக்கு லட்சணம் சொல்லும் பொழுது துறவியவே அந்தணன்கிற அடிப்படையில் சொல்கிறார். அந்தணன் நீத்தார் பெருமைன்னு ஒரு அதிகாரம், 3வது அதிகாரம் திருக்குறளில். அங்கே அந்தணன் என்போன் அறவோன் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான்ட்டார். வள்ளுவர் சொல்லியிருக்கார், அற வாழ்க்கை வாழ்பவன், மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதவன் எவனோ அவனே அந்தணன். வள்ளுவர் சொல்கிறார். அது எங்கே, எந்த அதிகாரத்தில்? நீத்தார் பெருமை, துறவிகளுடைய பெருமையை சொல்கிற அதிகாரத்தில் சொல்கிறாருங்க. அதெல்லாம் பிராமண குணம். இப்படித்தான் நான் படைச்சிருக்கேன்னு பகவான் சொல்கிறார். சாத்விய குணம் அதிகமாக உள்ளவன், இந்த பண்புகளோடு எவன் இருக்கின்றானோ அவன் எல்லாருமே பிராமணன்கிறார். பிறகு சத்திரியன் யாருன்னு சொன்னால், இவனுக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்கும், அதை தொடர்ந்து சாத்விய குணம் இருக்கும், அதை தொடர்ந்து தமோ குணம் இருக்கும். இவனுக்கு தைரியம் இருக்கும், உடல் பலம் இருக்கும், ஆளும் தன்மை அவனுக்கு இருக்கும். அதாவது ஒரு ரூலிங் பவர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சத்திரியனுக்கு இருக்கும். தான புத்தி பிராமணனுக்கு இருக்காது, சத்திரியனுக்கு தான புத்தி ரொம்ப இருக்கும். ஒரு தான புத்தி இருந்தால் அது சத்திரியன் சொல்கிறார். ஆளும் தன்மைங்கிறார். இப்படிப்பட்ட குணமுடையவெல்லாம் சத்திரியன் அப்படிங்கிறார். அதர்மத்தை அழிப்பதற்கு துணிஞ்சு நிற்கக்கூடியவன் எவனோ அவன்லாம் சத்திரியன். இங்கே துரோணாச்சாரியர் வந்து பிறப்பால் பிராமணரை பிறந்தார், தொழிலாளையும் பிராமணனாக இருந்தார். ஆனால் என்ன பண்ணார்னா சத்திரிய வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டார். போருக்கு வந்திருக்கக்கூடாது அவர் பிராமணர். அவர் சொல்லி கொடுத்துருக்கலாம் வில்வித்தையை, ஆனால் அவர் போர் பயன்படுத்தக்கூடாது. அவர் வந்து என்ன பண்ணார், பிறப்பாலையும் பிராமணன், சொல்லி கொடுக்குற புத்தி, அந்த தொழிலையும் பிராமணனாகத்தான் இருந்தார் அவர். ஆனால் என்ன பண்ணார், தொழில் வந்து அவர் சத்திரிய தொழில் பண்ணார். ராவணன் வந்து பிறப்பால பிராமணன் தெரியுமா? ராவணன் எல்லாரும் அசுரன்னு சொல்கிறான், குணம் அசுர குணம். ராவணன் பிறப்பால பிராமணன், நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் ராவணனை கொன்றது என்ன இருந்தாலும் பிராமணனை கொன்னுட்டோம்னு சொல்லி இவர் வந்து தேவிப்பட்டினத்தில் பரிகாரம் பண்ணுறாரு ராமரே. அங்கே வந்து நவகிரகங்களை வச்சு, ஏன்னா ராவணன் பிராமணன், அது வந்து என்ன இருந்தாலும் பிராமணனை கொன்னப்போ. அதே மாதிரி இவர் கூட பார்த்திங்கன்னா, யார் நம்ம ராஜராஜ சோழன் வந்து இந்த கேரளா சேர நாடு ரொம்ப அதர்மம் பண்ணாங்களாம் பிராமணர்கள். போய் தோற்றம் பண்ணி அழிச்சிட்டு வந்துட்டாராம், கொண்டுட்டு வந்துட்டாராம். அதுக்கு தான் அந்த கோயில் கட்டினாராம், தஞ்சை பெரிய கோயில் கட்டினாராம். அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் குணத்தின் அடிப்படையில் இந்த குணம் உள்ளவன்லாம் நான் சாத்வியன். இங்கே சொல்லியிருக்க லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார் பகவான் இந்த 18வது அத்தியாயம். இந்த குணம் உள்ளவன்லாம் சத்திரியன் அப்படிங்கிறார். பிறகு தாமச வைசியன் யாருன்னு சொன்னால், வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் பண்ணுபவர்கள், பசுவை பாதுகாப்பவர்கள், தன்னுடைய பொருளாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்துபவர்கள். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் வைசியர் அப்படிங்கிறார். இவங்களுக்கு சத்திரியனுக்கும் வைசியருக்கும் ரஜோகுணம் பிரதானமாக இருக்கும். சத்திரியனுக்கு வந்து ரஜோகுணத்தை தொடர்ந்து சாத்விய குணம் இருக்கும், வைசியனுக்கு ரஜோகுணத்தை தொடர்ந்து தமோ குணம் இருக்கும். ரெண்டு பேருக்கும் ரஜோகுணம் தான் பிரதானமாக இருக்கும். ரெண்டாவது வர்றது வித்தியாசம் வரும். கிட்டத்தட்ட வைசியனுக்கும் சத்திரியனுக்கும் ஒரே மாதிரி வரும். முதல் குணம் ஏன்னா ரஜோகுணம் இருந்தால் தான் பொருளை ஈட்ட முடியும், ரஜோகுணம் இருந்தால் தான் நாட்டை பாதுகாக்க முடியும். அதனால் ரெண்டு பேருக்கு இது ரெண்டுமே பிரதானமாக இருக்கும். அதெல்லாம் சொல்கிறார் அவர். வியாபாரம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, பசுவை பாதுகாப்பவர்கள், தன்னுடைய பொருளாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்காக செய்கின்ற செயல்கள், இதெல்லாம் வளர்க்கக்கூடிய குணம் புத்தி இருக்கிறவங்க இந்த தொழிலை செய்கிறவங்க வைசியன்கிறார். பிறகு சூத்திரன், இந்த 3 பேருக்கு உதவி செய்பவன் சூத்திரன்கிறார். இவன் வந்து ரொம்ப புத்தியை பயன்படுத்த மாட்டான், ஆனால் சொல்கிற வேலையை செய்வான். இவனுக்கு வந்து தமோ குணம் பிரதானமாக இருக்கும், 2வது ரஜோகுணம் இருக்கும், 3வது சாத்திய குணம். ஆனால் 4மே சமுதாயத்திற்கு கட்டாயம் தேவை அப்படிங்கிறார். 4 வர்ணம் தேவை. என்னன்னா அந்த காலத்தில் சொல்கிறாங்க, இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையா,
பிராமணர் தான் உயர்ந்தவர் நினைக்கிறது இல்லை, மற்றவங்கள தாழ்ந்தவர் நினைக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இவங்களும் அவங்க டியூட்டி அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது நாளடைவில் என்னாச்சு, இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளர்ந்து கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி சில பேர். நாளுமே சமுதாயத்துக்கு கட்டாயம் முக்கியம். இன்றைக்கி நாள் இருக்குது, வேறுபாடு எல்லா நாட்டிலையுமே இந்த நாள் இருக்கும், பேர் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். இது நாள் இல்லாட்டி ஒரு நாடு வளரவே முடியாது. ஏன்னா அங்கே அறிவை போதிக்கிறதுக்கும் ஆள் வேணும், யோசனை சொல்கிறதுக்கும் வேணும், ஒரு சத்திரிய குணமும் வேணும், பொருளை ஈட்டுறதுக்கு ஆள் வேணும், சேவை செய்கிறதுக்கும் ஆள் வேணும். ஒரு வண்டி இருந்தால் 4 டயர் வேணும் காருக்கு. ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுனாலும் வண்டி ஓட்ட முடியாது. 4 டயர் வேணுமா வேணாமா? 4 டயர் கட்டாயம் வேணும். இல்லை எனக்கு ஃப்ரண்ட் டயர் மட்டும் இருந்தால் போதும், பேக் டயர் வேணாலும் வண்டி ஓடாது. எந்த டயர் இல்லாட்டாலும் வண்டி ஓடாது. ஒரு இன்ஜினும் வேணும், இன்ஜின் வேணும், பெட்ரோல் வேணும், எல்லாமே வேணும். சமுதாயத்துக்கு எல்லாருமே முக்கியம் அப்படிங்கிறாருங்க. பிறகு இந்த டாபிக் அடுத்து கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தின் சாரத்தை சொல்கிறார். திருப்பி எல்லாம் சொன்ன விஷயம் திருப்பி வருது. 4வது அத்தியாயத்தில் இந்த ஜாதியை பற்றி சொன்னார், அதையும் சொல்லிட்டார். இங்கே இந்த பண்புகள்லாம் சொன்னார், அதையும் சொல்லி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். பிறகு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தின் சாரத்தை சொல்லுகின்றார். கர்மயோகம்னா என்ன திருப்பி சொல்லணுமா? கடமையை செய்கிறது முதல்ல கர்மயோகம். நம்மளுக்கு என்ன கடமை விதிச்சிருக்கோ அந்த கடமையை செய்யணும். அந்த கடமையை எப்படி செய்யணும்? நான் தலையெழுத்தேன்னு செய்யக்கூடாது. தலையெழுத்து கடவுள் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கான்னு பூஜையாக நினச்சி செய்யணும். கடவுளை மலர் தூவி வழிபடுவோம், பிரசாதம் அபிஷேகமெல்லாம் வச்சு வழிபடுவோம், அதுவும் வழிபாடு தான். ஆனால் நம்மளுடைய கடமையை முறையாக, சந்தோஷமாக, திருப்தியாக, இது கடவுள் எனக்கு கொடுத்த எனக்கு வாய்ப்புன்னு சொல்லி செஞ்சால் அதுவும் பெரிய பூஜைங்கிறார் பகவான். கடமையை முறையாக செஞ்சால் அது ஒரு பெரிய வழிபாடுங்கிறார். கோயிலில் போய் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணுறது மட்டும் வழிபாடு இல்லை, தன்னுடைய கடமையை சந்தோஷமாக செய்யணும், எரிச்சலோடு செய்யக்கூடாது. பூஜையை கூட நீங்கள் எரிச்சலோடு செஞ்சால் அது பூஜை கிடையாது. விருப்பு வெறுப்பில்லாமல், ஆணவமின்றி, இது ஆண்டவனுடைய கட்டளைன்னு சொல்லி நாம் நம்ம கடமையை செஞ்சால் அதுக்கு பேர் கர்மயோகம். அதுவும் பெரிய பூஜை. அதனால் கட்டாயம் பலன் கிடைக்கும். அந்த பலனை பெறும் பொழுது இது கடவுள் கொடுத்த பிரசாதம் ஏற்றுக்கிறணும். அது கொஞ்சமாக கிடைக்கலாம். விவசாயம் பண்ணுறோம், நல்லா விவசாயம் பண்ணும் பொழுது 5 மூடை கிடைக்கிற இடத்துல 10 மூடை கிடைக்கலாம், இல்லை 7 மூடை கிடைக்கலாம், சந்தோஷம். நான் 2 மூடை குறைச்சி கிடைக்கலாம், சிலரும் கிடைக்காமையே போயிடலாம். ஏன்னா நம்ம கையில் இல்லை. ஆனால் செய்ய வேண்டியது நம்ம செயல் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யணும். பலன் வேண்டாம் என்று சொல்வதில்லை. வரக்கூடிய பலன் கடவுள் கொடுத்த பிரசாதம், நான் செஞ்சு நான் சம்பாரித்து வந்தேங்கிற புத்தி இருக்கக்கூடாது. அதில் வரக்கூடிய பலன் எது? கடவுளுடைய பிரசாதம். பிரசாதத்தை எப்படி வாங்குவோம்? கோயிலில் போகிறோம், கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாரு, அங்கே அருமையான சக்கரை பொங்கல் கொடுக்குறாரு, கல் இருக்குது, ஐயோமா பூசாரியை அதை எடுத்து போட்டு அழகாக சாப்பிடுவோம். வீட்டில் கல் இருந்தால் திட்டு கிடைக்கும், பாத்திரம் பறக்கும். இருக்குமா இல்லையா? பிரசாதம் ஏற்றுக்கிறோமா இல்லையா? அங்கே குறை சொல்கிறோமா? சொல்கிறது இல்லைல்ல. அதாவது வீட்டில் யாரோ ஒருத்தர் துளசி கொடுத்துருக்குறாரு, அது ஏதோ தெரியாமல் அந்த டஸ்ட்பினில் போட்டோம், வந்தோம், ஐயோ போட்டோமேனு எடுத்து கொடுத்தா கூட என்ன பண்ணுவான்? சாப்பிட்டுக்குருவோம். வேறு எதாவது எடுத்து கொடுத்தா சாப்பிட மாட்டேன். அதே துளசி இன்னொன்று சாமி படத்துக்கிட்டு வாடி போயிருந்தால் கூட கையில் வாங்கிக்கிடுவோம், வேறு எதுவும் வாங்க மாட்டோம். நம்ம அந்த பிரசாதம்னா ஏற்றுக்கிறக்கூடிய புத்தி இருக்கும். நாம் செய்கின்ற செயலுக்கு எது கிடைச்சாலும் அதை பூஜை. அதாவது சொல்லுவாங்க, ஒரு அர்ச்சகர் 3 பேர் ஒரே இடத்துல வேலை பார்த்தார். இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். 3 பேருக்கு 3 டயம், இவருக்கு 5 மணி நேரம், அவருக்கு 5 மணி நேரம், இவருக்கு 5 டியூட்டி. ஒரே கோயிலில் ஒரே சம்பளம். ஒருத்தரை கேட்டாராம், என்ன பண்ணுற? இனத்தையே கல்லை கழுவி வைத்த கழுவுறேன். என்ன சொல்கிறாரு? கல்லை கழுவி வைத்த கழுவுறேன். இன்னொருத்தர் சொன்னாராம், என்னமோ மற்ற இடத்த பட கடவுள்கிட்ட இங்கே ஒரு வேலை கிடச்சிருக்கு, பரவாயில்ல, அதனால் ஏதோ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், இந்த வாய்ப்பு கிடைக்குமா? நீங்களாம் மெனக்கட்டு கோயிலுக்கு வர்றீங்க, எனக்கு கோயிலில் இருக்கிறதே தொழிலாக அமைஞ்சிருக்கு, இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி சொன்னாராம். இது எப்படி? 3 பேர் ஒரே தொழில் தான். இந்த பாவனை எப்படி இருக்குது, அந்த பாவனை எப்படி இருக்குது?
கோயிலில் மட்டும் இல்லை, எந்த தொழில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கோ அந்த தொழில் கடவுளுக்கு செய்கிற பூஜையாக நினச்சி செஞ்சால் அதுக்கு பேர் கர்மயோகம். ஒருத்தர் கோயிலில் தூய்மை பணி செய்கிறார், கூட்டுற வேலையை, அது கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லி ஒழுங்காக செஞ்சால் அது பெரிய பூஜை. அங்கே அவர் பண்ணுறது மட்டும் பூஜை கிடையாது. சாமி ஒருத்தர் ஆசிரமத்தில் எங்கள் குருநாதர் குருபுரானந்த சாமி ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஆசிரம நிர்வாக விஷயம் பேசும்போது எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டார். இங்கே கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்களும் சரி கூட்டுறவங்களும் ஒன்றுதேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை சொல்லி அதுக்கு உதாரணம் சொன்னார். கம்ப்யூட்டரில் தேவையில்லாத தூக்கி வெளியே க்ளீன் பண்ணுறீங்களா இல்லையா, அந்த வேலையை தான் அவங்க வெளியே பண்ணுறாங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணுறது அவங்க வெளியே பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரே வேலையை பார்க்குறீங்கன்னு. கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன பண்ணுவான், சிலது ஓவர் தேவையில்லாத என்ன பண்ணுவான், சுத்தம் பண்ண க்ளீன் பண்ணுவோமா இல்லையா, ஃபோன்லேயே பண்ணுறோமா இல்லையா. கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது பண்ணாதே திருப்பி ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஆசிரமத்துக்குள்ளேயும் க்ளீன் பண்ணாதே நம்ம வேலை ஆக்க முடியும். 2 பேரும் ஒரே வேலையும் பார்க்குறீங்கன்னார். 2 பேருக்கு ஒரே புண்ணியம்னார். பாவனை முக்கியம். எந்த தொழில் செஞ்சாலும் அது கடவுள் கொடுத்த தொழில், நம்மளுக்கு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதில் நம்மளுக்கு வாய்ச்ச தொழிலை திருப்தியாக செய்யணும், குறையில்லாமல் செய்யணும், நச்சுன்னு செய்யணும். ஒரு சமையல் வேலையோ க்ளீன் பண்ணுற வேலையை நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்துருக்கலாம், சிங்கப்பூரில் பார்த்துருக்கோம். கூட்டுறதுன்னா கூட நம்ம இங்கே வீட்டில் சொல்லிக்கிட்டு இருப்போம், அங்கே க்ளீனாக பண்ணுவான், இல்லாட்டி நம்ம கூட்ட மாட்டோம். ஒரு ஆள் க்ளீன் பண்ணுற வேலையோட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிசர் இருக்காது. நான் சில பேர் பார்த்துருக்கேன், சாமிக்கு சேவை, ஒரு பிரம்மச்சாரி சேவை பண்ணுவார், தேய்ச்சா கூட அப்படி மடிக்க முடியாது, அந்த துணியை அப்படி மடிப்பார் சாமி. அதை செஞ்சால் தெளிவாக செஞ்சிடுவார், இல்லாட்டி செய்ய மாட்டார். செய்கிறதே அவ்வளோ அழகாக நீட்டாக, அது துடைக்கிறது, ரூம் எடுத்து வைக்கிறது, பெட்டு எடுத்து வைக்கிறது கூட ஒரு சிஸ்டம் இருக்கும் அதில். நீ எதை எடுத்துக்கங்க, சமையல் எடுத்துங்க, பாத்திரம் எடுத்துங்க, ஒரு வீட்டில் ஒரு பொருளை வைக்கிறோம், அதில் கூட ஒரு நேர்த்தி, இதெல்லாம் கர்மயோகம்ங்கிறார். சந்தோஷமாக திருப்தியாக செய்வது. தொழில் என்ன தொழிலுங்கிறது முக்கியம் இல்லை, அதை எந்த பாவனையோடு செய்வோம் அப்படிங்கிறதே முக்கியம். இப்படியெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு சித்த சுத்தி கிடைக்கும், வெளிப்பலனும் கிடைக்கும். சித்த சுத்தி கிடைச்சி ஞானத்தை புரிகிற சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கர்மயோகத்தை பண்ணலாம். அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கர்மயோகத்தில் இன்னொருத்தருடைய வேலையில் மூக்க நுழையக்கூடாது, இன்னொருடைய கடமையை நம்ம செய்யக்கூடாது. அதாவது நம்மளுடைய கடமைகளில் குறை இருந்தால் கூட அந்த கடமையை ஒழுங்காக செய்யணும், இன்னொருத்தருடைய கடமை நுழையக்கூடாது. சந்நியாச தர்மத்தை இல்லறத்தார் கடைப்பிடிக்கக்கூடாது, இல்லறத்தாருடைய கடமையை சன்னியாசி கடைப்பிடிக்கக்கூடாது. தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்க நுழைக்காதுன்னு சொல்லுவோமா, சொல்கிறது இல்லையா. குழந்தைகளுக்கு படிக்கிறது கடமை, சம்பாதிக்கிறது கடமை இல்லை. புரியுதுங்களா? நான் 65 வயசில் நான் எம்ஏ பரிட்சை எழுதுறேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? இனிமேல் இப்போ எம்ஏ பரிட்சை எழுதி என்ன செய்ய போகிறீங்க? எம்ஏன்னு பேருக்கு முன்னாடி போடணுமா, அதுக்காக கரஸ்பாண்ட் கோர்ஸில் படிக்கிறாராம். சாஸ்திரம் படித்தா பரவாயில்ல. அதே மாதிரி படிக்கிற பருவத்தில் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த படிப்பில் மட்டும் கவனிச்சது. அதாவது ஒருவருடைய கடமையை இனியொருத்தர் செய்யக்கூடாது. அவருடைய தன்னுடைய கடமையில் தனக்கு வாய்க்கப்பட்டதில் குறை இருந்தால் கூட அதில் அதைத்தான் செய்யணுமே ஒழிய இன்னொருத்தருடைய கடமையில் மூக்க நுழைக்கக்கூடாதுங்கிறார். சரி, என்னுடைய கடமையை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், என்னுடைய தொழிலை எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறது, நான் எப்படி என்னுடைய தொழில் இதுதான் தேர்ந்தெடுக்கிறது, 2 சாய்ஸ் சொல்கிறார். ஒருத்தனுடைய சுபாவத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாமா, பரம்பரையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க, 2க்கு சாய்ஸ் இருக்குது. எப்படி சுபாவத்தின்னு சொன்னால், ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு செயல் ஆர்வம் இருக்கும், சில பேர் சுபாவம் இருக்கும். சில ஒரே 4 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒருத்தனை கலெக்டர் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஒருத்தனை டாக்டர் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். அப்பா என்ன பண்ணுவார், அப்பா டாக்டராக இருப்பார், நீ எல்லாம் டாக்டரே ஆகணும்பார், நீ நாளோட ஃபெயில் ஆனால் நீட்டே எழுதிக்கிட்டே இருப்பார். அவன் இன்ஜினியரிங்கில் ஆர்வமாக இருப்பான். அதனால விருப்ப பாடம் வைக்கிறான். முன்னாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10th விருப்ப பாடம் கொண்டு வருவாங்க, இப்போ +1 +2 கொண்டு வந்துடுறாங்க. அதை நீ எந்த கோர்ஸ் வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து அடுத்து போன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நம்ம என்ன பண்ணுவான், அப்படி பண்ணுறதில்ல, அவன் சுபாவத்தை பார்க்குறதே கிடையாது. இதை படிச்சுன்னா உனக்கு நல்ல பதவிக்கு போவேன் அப்படின்னு ரொம்ப திணிக்கிறது. நிறைய இடத்துல அப்படி திணிக்கிறோம். அது அதில் அவனுக்கு உண்மையிலே ஆர்வம் இருக்கான்னு பார்க்கணும். சில பேருக்கு எதுலேயும் ஆர்வம் இருக்காது, அப்போ அவனுக்கு நீ சாய்ஸ் கொடுக்கலாம், நீ இதில் பண்ணுப்பான்னு சொல்லி. ஒருத்தனுக்கு சுபாவமே இல்லைன்னு வச்சுக்க, அப்போ என்ன ஆகுனா, வீட்டில் நம்மளுக்கு எது பரம்பரையாக வருதோ அதை செஞ்சால் பெஸ்ட்டுங்கிறார். இப்போ பார்த்தா ஏன் டாக்டர் தாம்பிளே டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு?
ஏன்னா இவர் இங்கேயும் படித்தான் இங்கேயும் படிச்சுக்கிடுவான். ரெண்டும் படிக்கும்போது அவனுக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் ஏன் தானுடைய பிஸ்னஸ் பண்ணான்னா அவன் வெளியே பிஸ்னஸ் படித்தா அவளை பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், அந்த பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சுபாவமாகவும் இருந்து பரம்பரையாகவும் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. சில பேருக்கு பரம்பரை இருக்காது, சுபாவம் வரும், வந்துடுவான். நான் சில பேர் பார்த்துருக்கேன். ஒருத்தர் பார்த்தேன், ஒரு இந்த கார்பெண்டர் வேலை பார்க்குறவங்க 2 பேர் பார்த்தாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். எப்படி உங்களுக்கு கேட்டால் அவர் கார்பெண்டரே கிடையாது, அவங்க பரம்பரை கிடையாது. அவர் சின்ன வயசில் 6 ஐடிஎல்வி அதை படிச்சிருக்காரு. இவரோட நல்லா செய்கிறார் அவர். பார்த்துருக்கேன். அது சுபாவம். சில பேர் பாருங்கள், இதெல்லாம் ஐடிஎல்லும் அது அப்படியே சின்ன வயசுலேருந்து பழகியிருப்பாங்க, நீட்டாக தெளிவாக செய்வாங்க. இருக்கா இல்லைங்களா? அப்போ ரெண்டையும் பார்க்குறாங்க. ஒன்று சுபாவம், இனியொன்று பரம்பரை. இப்படி பார்த்து நீ தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யுங்கிறார். 2 சேர்ந்து அமைஞ்சால் ரொம்ப நல்லது. இல்லாட்டி சுபாவத்தின் அடிப்படையில் போனோம். சுபாவத்தை எனக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னா பரம்பரையை வச்சுப்பார். ஏன்னா அப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் சின்ன வயசுலேருந்து. உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழகியிருப்பேன். விவசாய குடும்பத்தில் பிறக்கிறான்னு வச்சுக்கலாம், 5 வயசு தோட்டத்துக்கு கூட்டு போவாரா இல்லையா, எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்துருப்பானா இல்லையா, அவனே அறியாமல் தெரியும் அவனுக்கு. இப்படி பழகியிருப்பான்னு சொல்லி இது 2 அடிப்படையில் சொல்கிறார். அர்ஜுனனுக்கு சுபாவமும் சத்திரியன்தான், பரம்பரையும் சத்திரியனாக இருந்தான். இப்படி 2 விதத்தில் பண்ண வேணும்னு சொல்கிறாரு. அதனால் இந்த தொழில் உயர்ந்தது, இந்த தொழில் தாழ்ந்ததுங்கிறத சொல்ல முடியாது. அவனுக்கு சுபாவம் எதுவோ, அவனுடைய எதுவோ அதை அவன் சிறப்பாக செஞ்சால் அது கர்ம யோகம்ங்கிறாரு. அடுத்தது ஞான யோகத்தை பற்றி சொல்ல போகிறாரு. பிறகு பக்தி யோகம். இதெல்லாம் சுருக்கமாக கர்மயோகத்தை பற்றி நிறையா பார்த்துட்டோம். இங்கே சுருக்கமாக சொல்லி பிறகு இதை நிறைவு பண்ண போகிறாரு. நம்ம மிச்ச விஷயத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.